Hi viewers, this is Mayu here. இதனோட தேர்ட் வீடியோ. இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜாப்லெஸ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், ஓவர் திங்க் பண்ணிட்டு என் லைஃப்பில் இது சரியாக போகலை அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் அது உங்கள் மேலே இருக்க தப்பு இல்லை, உங்கள் ஹேபிட்ஸில் இருக்க தப்பு. இஃப் யூ மேக் சேஞ்சஸ் இன் யுவர் ஹேபிட்ஸ், யுவர் லைஃப் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி சேஞ்ச். நான் இந்த வீடியோவில் ஒரு 5 ஹேபிட்ஸ் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அந்த ஹேபிட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா யூ வில் see changes in your life. You will be better than everyone around you. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்காக ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் இந்த வீடியோவில் எல்லோரும் காமனாக சொல்கிற மாதிரியான ஹேபிட்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறதில்ல. அது எல்லோரும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் உங்களுக்கே தெரியும் காமனாக என்னெல்லாம் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு. அட்லீஸ்ட் 7 ஹவர்ஸ்க்காச்சும் நீங்கள் தூங்கணும், ஹெல்தி ஃபுட்ஸ் சாப்பிடணும், எக்ஸசைஸ் பண்ணணும் டெய்லி. இந்த ஹேபிட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஹேபிட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஹேபிட்ஸ், பெஸ்ட் ஹேபிட் என்னென்னா, என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் படி த மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்கில் இஸ் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் in this world. If இந்த வேர்ல்டு கம்யூனிகேஷனால தான் ரன் ஆகிட்டு இருக்கு. if a person is better in his communication, is better in everything. நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா, அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் மிரரை பார்த்து நீங்களே உங்களை பார்த்து பேசுங்க. என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணணும், எப்படி நான் பேசணும், என்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும். நான் இப்போ தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய கம்யூனிகேஷன்ஸை. நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது என் கம்யூனிகேஷனை பெட்டர் லெவலுக்கு நான் கொண்டு போவேன். நான் அப்படி எனக்கு ட்ரஸ்ட் இருக்குது. நீங்கள் டெய்லி உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டே ஆகணும். கம்யூனிகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் திஸ் வேர்ல்ட். செகண்ட் ஹேபிட் என்ன நீங்கள் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது, ஃபைண்டிங் ஏ பார்ட் டைம் ஜாப். இதையே நான் செகண்ட் ப்ளேஸில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன்னா, பார்ட் டைம் ஜாப் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு எனக்கு தெரியும். பிகாஸ் எவ்ரி காலேஜ் ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஹேவ் ஏ பார்ட் டைம் ஜாப். ஏன்னா இப்போ அவங்களுக்கு எதனா ஒரு பொருள் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறாங்க, என்ன வாங்குறனாலும் அவங்கள்ட்ட மணியே இருக்காது. ஒன்லி அவங்க பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கணும், இல்லைனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மணி கேட்டுட்டு இருக்கணும். அப்போ அது அவங்கள மென்டல் டிப்ரெஷனுக்கு அவங்கள ரொம்ப கொண்டு வரும். இப்போ நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ஃபைண்ட் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. கண்ணை முடிஞ்சு யோசிச்சு பாருங்கள். உங்களை சுற்றி எத்தனை ஷாப்ஸ் இருக்குது, எல்லோரும் எதனா ஒர்க் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போது ஒரு ஷாப்பில் ஏறுங்க, அந்த ஓனரை பார்த்து கேளுங்க, எனக்கு இப்படி பார்ட் டைம் ஜாப் எதனா இருக்கா அப்படின்னு உங்களை கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிட்டு நீங்கள் போய் கேளுங்க, தைரியமாக கேளுங்க. நீங்கள் ஜாப் தானே கேட்க போகிறீங்க, களவெடுக்க போலையே. ஸோ தைரியமாக போய் பார்ட் டைம் ஜாப் இருக்கா அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை நோக்கி, உங்கள் க்ரோத்தை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்ட் டைம் ஜாபை ஃபைண்ட் பண்ணுங்கள். அந்த பார்ட் டைம் ஜாபில் கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. செட் ஏ கோல் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் யுவர் கோல். இதுதான் தேர்ட் ஹேபிட். பிகாஸ் இங்கே நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், அவங்க ஒரு ஆட்டோ பைலட் மோட்லேயே ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க. காலேஜ் போயிட்டு இருப்பாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு கோல்ஸ் இருந்துங்கன்னா, கோல்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கோல்ஸை நோக்கி இது டெய்லியும் அந்த கோல்ஸை நினைக்கணும். இது நம்ம கோல்ஸ், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பர்ஃபெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கோமா, டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அவங்க கோல்ஸை நோக்கி தான் அவங்க கரெக்டான ரூட்டில் தான் போகிறாங்களா அப்படின்னு அவங்க கோல்ஸை ஸ்மால் பீசஸாக பிரேக் பண்ணி அந்த கோல்ஸுக்காக அட்லீஸ்ட் 1 hour டெய்லி ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் கோல்ஸை நீங்கள் இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கான்ஸ்டன்ட் க்ரோத்தாக அடைவீங்க. ஃபோர்த் ஹேபிட் இஸ் ஃபைண்ட் ஏ பேஷன் அண்ட் ஒர்க் ஆன் இட். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேபிட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேபிட். பிகாஸ் இப்போ உங்களுக்கு ஒரு பேஷன் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப டான்ஸிங் சூப்பராக வருமா, இல்லை சிங்கிங் வருமா, இல்லை ஃபோட்டோகிராஃபியா, எடிட்டிங், எதுனா ஒரு ஃபீல்டு, அதை கொஞ்சமாக லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் அது கண்டிப்பாக உங்களுக்கு பே பண்ணும். அதனால் ஒரு பேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சி தான் ஒர்க் பண்ணுங்க. அது உங்களுக்கு பிடிச்ச பேஷனாக இருந்தால் இன்னும் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். அதில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பொசிஷனில் வரையே சான்சஸ் இருக்குது. இங்கே நிறைய பேர் அந்த பேஷனே பயன் பண்ணாமல் அவங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் பேஷனை பயன் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 5th ஹேபிட். இது ரொம்ப ஒரு அமேசிங்கான ஹேபிட். என்ன ஹேபிட்னா,
எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டில் நீங்கள் பார்க்காதது நிறைய திங்ஸ் இருக்குது. இது இப்போ உங்களோட பெர்த் இதுனா இது டெத். இன்பிட்வீன் ஒரு பாத் நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. அந்த பாட்டு தான் உங்களோட லைஃப். அந்த லைஃப்பில் நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயம் நிறைய இருக்குது. அதனால் நிறைய பிளேஸஸ்க்கு போங்க, நிறைய பீப்புள்ஸை மீட் பண்ணுங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க, பார்க்காத பிளேஸஸ்க்கு போங்க, லைஃப்பை ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள் லைஃப்பை. அதுக்கு தான் இந்த ஹேபிட்ஸ். அப்போ தான் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் என்னத்துக்கு இருக்கேன், நான் எதுக்கு இருக்கேன், என்ன என் பர்பஸ் அது அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக உணர வைக்கும். ஸோ வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். தீஸ் ஆர் த 5 ஹேபிட்ஸ். என்னோடய ப்ரெஸ்பெக்டிவ் படி இந்த 5 ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறது நீங்களே நோட்டீஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.